ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்கு. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை எடுக்கிறேன். உலகமெங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமண பொருத்தம் பற்றிய பதிவு தாங்க. பெண்ணுக்கு வயதான மாப்பிள்ளை யாருக்கு அமையும்? அந்த பெண்ணை விட வயது கூடிய அமைப்புல வரன் வருவதற்கு கிரகநிலை என்ன, எப்படி இருந்தா அப்படி வரும் அப்படிங்கிறத விளக்க போறேன். அதுக்கு முதல்ல எனது மேன்மைமிக்க ஆசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும இந்த கோட்பாட்டின்படி இந்த பலன்களே இருக்கு ஜாதகத்துல. எந்த முறையில் எல்லா முறையிலும் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் வணக்கத்துக்குரியவர்கள். ஜோதிடத்துக்குள்ள வந்துட்டாலே ஜோதிடத்தை பார்க்கக்கூடியவங்க ஆர்வலர்கள் இப்படிலாம் வந்துட்டாலே அவங்க ஒரு ஒரு மேன்மை மிக்க பிறவிகள் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடலாம். ஏன்னா எதிர்காலத்துக்கு கணிக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க திறனுக்கேற்ப இறைவனோட அருளுக்கேற்ப அவங்க ஜோதிடம் சொல்றாங்க, ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஜோதிடமே ஒளியியல் தானே. அப்ப ஒரு பெண்ணுக்கு திருமண பொருத்தம் பார்க்க வரும் பொழுது ரெண்டு ஜாதகத்தை சேர்த்து நான் பார்க்க மாட்டேன். எப்பவுமே எடுத்த உடனே முதல்ல பெண்ணை பத்த வந்திருந்தாங்கன்னா பெண்ணுடைய குணங்கள், அதனுடைய ஜாதகத்தினுடைய திறன், யோகம் அமைப்பான ஜாதகமா, யோகம் குறைவா இருக்கா, யோகமே இல்லையா, இத்தனை விதத்துல பேசுறோம்ல. அதுலயே அந்த பெண்ணு வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், இந்த பெண்ணுடைய குணம் என்ன, வரக்கூடிய கணவனுடைய குணம், வரனுடைய குணம் எப்படி இருக்கும், வாழ்க்கை அமைப்புகள் எப்படி இருக்கும், திருமணமே ஒரு வாழ்க்கை சம்பவம் தான் என்ற அடிப்படையில் இப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப வயதான மாப்பிள்ளை யாருக்கு அமையும்? சனி தாங்க. வயோதிகம் சனி, இளமை செவ்வாய், புதன் ஃப்ரெஷ்ஷான மனசு, அப்படி அதை சொல்லும். புதன் ஒரு சிந்தனையான அமைப்புல அதை சொல்லும். இளமையினாலே செவ்வாய் துடி துடிப்பு அப்படி வரும். வயோதிகம் சனி. ஒரு பெண் ஜாதகத்துல 7ஆம் இடத்துல சனி இருந்து சுபத்துவம் இல்லாம இருந்துச்சுன்னா அது வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அதையும் சொல்லிட முடியாது. 2ஆம் பாவத்தை பார்க்கணும், சுக்கிரனுடைய நிலையை பார்க்கணும், ராசிக்கு 7ஆம் அதிபதியை பார்க்கணும். இப்படிலாம் பார்த்து தான் தசாபதி அடிப்படையில் நம்ம வாழ்க்கை தரத்தை சொல்லணும். 7ல சனி இருந்து சுபத்துவம் பெற்றால் கூட சிறிது தாமதம் சென்று தான் கல்யாணம் பண்ணணும். முதல்ல பாவத்துவம் அப்புறம் சுபத்துவம் அமைப்புல வரும். அதே 7ஆம் இடத்துல சனி இருந்தால் வயோதிக கணவன் சொல்லிடலாம். 7ஆம் அதிபதியும் சனி தொடர்பு கொண்டால், 7ல சனி இருந்து 7ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டால், சுக்கிரனுடைய சனி சுபத்துவமாக ஏதாவது ஒரு தொடர்புகள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா பெண்ணுக்கு சரி வயதுல வரவே வராதுங்க. வயதான மாப்பிள்ளை தான். ஒரு 10 வயசு வரைக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். சனியினுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புக்கு ஏற்ப, 7ஆம் அதிபதியுடைய நிலைகளுக்கு ஏற்ப, சுக்கிரனுடைய நிலைகளுக்கு ஏற்ப 20 வயசு தாண்டின அமைப்புலாம் இருக்குங்க. அது ஈறுதார 2ஆம் தார அமைப்புல வரக்கூடிய அமைப்புகளுக்கு வரும். அப்படிதான் இருக்கும். ஆக ஒரு 7ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருந்து செவ்வாய் தொடர்புல தேவையில்லை. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணும் அவசியம் இல்லை. 7ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருந்தாலே போதுங்க. செவ்வாயில தொடர்பு பெற்றாலும் ஓகே. ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் சனி சம்பந்தப்படாம இருக்கும்போது ஒரே வயது, ஒரு வயசு வித்தியாசத்துல மாப்பிள்ளை கிடைக்கும். ஆனா எப்படி வாழ்றாங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தோட அமைப்பை வச்சுதான் சொல்ல முடியும். ஜோதிட கலையரசரான எனது மகாகுரு குருஜி அவர்களுடைய திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதுலதான் இருக்கு. அதுலதான் நான் என்னுடைய ஜாதகத்தை உணர்ந்தேன். அடுத்தவர்களுக்கு நான் சொல்றேன். கிரகங்களுடைய சுபத்துவ பாவத்துவம், பாவகங்கள் 12 கட்டம் இருக்குல்ல, அதோடைய சுபத்துவ பாவத்துவம், சூட்சும சனி செவ்வாயோட கேது சேர்ந்து ஒரு சுபத்தன்மை பெற்று இருந்துச்சா நல்ல அமைப்பா இருக்கும். சுபத்தன்மை பெறாவிட்டால் கூட செவ்வாயின் இயல்பான அந்த வேகம், முரட்டுத்தனம் அதையெல்லாம் செவ்வாய் எங்கே இருக்கோ அதுக்கு தக்கன இருக்கும். கேது சேர்ந்தால் அது மறைக்கப்படும். சனி சுயநலம் இந்த மாதிரி அசம்பந்தம் இந்த மாதிரி இருக்கும். பொறாமை வஞ்சனம் இதெல்லாம் இருக்கிற இடத்த வச்சு நம்ம பார்க்கணும். கேது சேர்ந்துட்டு அந்த குணங்கள் மட்டுப்பட்டு நிற்கும். அப்படிங்கிற அமைப்பு தாங்க. இப்ப இந்த சனி கேது, செவ்வாய் கேது இருந்து எதிர்த்தாப்புல ராகு வந்துட்டாருன்னா அந்த சூட்சுமோடு காணாம போயிடும். இதெல்லாம் எத்தனை ஜாதகங்கள்ல நிரூபிச்ச விஷயங்களுங்க. அப்ப அந்த செவ்வாய் சனியுடைய அந்த செவ்வாய் சனி சேரவே கூடாது ஒரு ஜாதகத்துல. அது ராகு சம்பந்தப்படுச்சா பெருசாக்குன்னு அர்த்தம். இதான் அர்த்தம். அதை உறுதியா நீங்க பாத்தீங்க. திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பொருத்தம்னு அப்படித்தான் பார்க்கணும். 10 பொருத்தத்துல ஒண்ணுமே இல்லைங்க. இந்த விஷயத்துல வயதான அமைப்புட சனி தாங்க குறிக்கும்.
அப்படிங்கிறது இதில் உறுதியாக நான் பதிவு செய்யறேங்க. அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ வீடியோக்கள் இருக்குது. கல்வி, திருமண வாழ்வு, தொழிலா வேலையா, அவருடைய பணமே எவ்வளவு சம்பாதிப்பார், வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கா, வெளிநாட்டு திருப்தியா இருக்குமா, இப்படி என்ன ஒரு பலனாக இருந்தாலும் அந்த வீடியோ என்னுடைய சேனல்ல போய் பாருங்க, உங்களுக்கு விடை கிடைக்கும். உங்கள் ஜாதகத்துடைய சாயல் அதில் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் திரையதிரை கூட 90 80 57 13 70 வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகத்தை அனுப்பி முன்பதிவு செய்யுங்க. திருமண பொருத்தம் சிசேரியன் குறிப்பதற்கு உடனடியே சொல்லப்படும். மெதுவாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா ஒரு 5 வயசு படிக்கிறார் ஒரு பையன், அவர் எதிர்காலத்தை என்ன இதுல வரலாம் அப்படின்னு எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள அமைப்புல ஓரிரு நாட்கள் காத்திருந்து பலன்களை கிரக விளக்கத்தோடு தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். திருமண பொருத்தம் 10 பொருத்தங்களை விட்டுட்டு அவர் அந்த ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவருக்கு எப்ப திருமணம் நடக்கும், அவர் எப்படிப்பட்டவர், மனைவி எப்படிப்பட்டவர், குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், குணங்கள் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக் கொள்ளலாம். குழந்தை பிறப்புமே ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு குழந்தை இல்லாத ஜாதகத்தை குழந்தை இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஜாதகம் பொருந்தாது. இப்படிதான் திருமண பொருத்தமாகிறேன். சிசேரியனுக்கு வந்து நல்ல பிள்ளை தான் எல்லாரும் விரும்புவோம், நல்லா குறிச்சு கொடுப்பாங்க. ஆனா பெற்றோர்களுக்கு அந்த கொடுப்பீடு இருக்கணும்ல, அந்த அமைப்பை பெற்றோர் ஜாதகங்களை பார்த்து இந்த சிசேரியன் குறிச்சு கொடுக்குறேங்க. இது வரைக்கும் 10-15 குறிச்சு கொடுத்துருக்கேன். சரியான நேரத்தில் யாரும் குறிக்க முடியாது, ஆனால் நல்ல ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத உறுதியாக தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக வீடியோக்களை பாருங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.